டா வின்சி கோட் பை டான் பிரவுன். அத்தியாயம் 35. எல்லா ஐரோப்பிய ரயில் நிலையங்களைப் போலத்தான் காரேஜெயின் லாசாரேவும் தோற்றமளித்தது. அவ்விடத்தில் சந்தேகிக்கத்தக்க நபர்களின் புகைப்படங்களும் வீடற்ற மனிதர்கள் வாசகங்கள் எழுதப்பட்ட அட்டைகளை வைத்திருந்த கல்லூரி பையன்கள் போன்றோர் தோள்பைகளின் மேல் தொங்கிக் கொண்டிருந்த காட்சிகளும் நீல உடை அணிந்திருந்த சுமை தூக்குபவர்களும் சிகரெட்டுகளை புகைத்து கொண்டிருந்த காட்சிகளும் நிறைந்திருந்தன. சோஃபியா விழிகளை அங்கிருந்த மாபெரும் பலகைகளில் வீசினாள். கருப்பும் வெள்ளையும் கலந்த எழுத்துக்கள் சட் சட்டென்று மாறி மாறி பின் நிலையில் நின்றன. புறப்படும் ரயில்களின் நேரம் அப்பலகையில் தெரிந்ததும் லெங்டனின் விழிகள் அவற்றை பார்த்தன. நேர் மேலே தெரிந்த விவரம் கீழ் வருமாறு சொன்னது. லில்லி ரெடிட் 3-6. அது சீக்கிரமே போயிருந்தால் நல்லது. ஆனால் லில்லியே காரியத்திற்கு ஏதுவாகும். சீக்கிரமாகவா? லெங்டன் கைகடிகாரத்தை பார்த்தார். காலை 2:59. ரயிலானது இன்னும் 1 நிமிடத்தில் புறப்பட்டுவிடும். ஆனால் இன்னும் பயணச்சீட்டு எடுக்கவில்லை. சோஃபியா லெங்டனை பயணச்சீட்டு வாங்க செல்லும் இடத்திற்கு அழைத்துச் சென்றாள். உங்கள் கிரெடிட் கார்டை பயன்படுத்தி 2 டிக்கெட் எடுங்கள். கிரெடிட் கார்டை பயன்படுத்தினால் அதன் மூலம் நம்மளை கண்டுபிடித்து விடுவார்கள். அதற்காகத்தான். சோஃபியாவை அதுபோன்ற விஷயங்களில் கேள்வி எதுவும் கேட்கக்கூடாதென்று லெங்டன் முடிவெடுத்தார். தன் விசா கார்டை பயன்படுத்தி லில்லிக்கு 2 டிக்கெட்களை எடுத்த சோஃபியாவுடன் தந்தார். சோஃபியா அவரை தண்டவாளத்திற்கே அழைத்துச் சென்றாள். அங்கே பழக்கமான மணியோசை கேட்க அறிவிப்பாளன் லில்லி ரயிலுக்கான இறுதி அழைப்பை விடுத்து கொண்டிருந்தான். அவர்கள் முன்பாக மொத்தம் 16 தண்டவாளங்கள் இருந்தன. தூரத்தில் வலதுபுறமாக 3வது தண்டவாளத்தில் லில்லி ரயில் புறப்படுவதற்கு தயாராகி நின்று கொண்டிருந்தது. ஆனால் சோஃபியா லெங்டனை கையை பற்றி எதிர்ப்புறத்தில் போய்க் கொண்டிருந்தாள். அவர்கள் ஒதுக்குப்புறமாக நடந்து 24 மணி நேர ஹோட்டலை கடந்து இறுதியாக வெளியேறும் வாயிலில் நுழைந்து ரயில் நிலையத்தின் மேற்குப்புற வீதியில் நுழைந்தார். அங்கே டாக்ஸி ஒன்று தனியாக நின்று கொண்டிருந்தது. ஓட்டுநர் சோஃபியாவை கண்டதும் முகப்பு விளக்கை எரியவிட்டான். சோஃபியா பின்னிருக்கையில் பாய்ந்து அமர்ந்தாள். லெங்டன் அவளை பின்தொடர்ந்தார். ரயில் நிலையத்தை விட்டு டாக்ஸி நகர்ந்ததும் சோஃபியா ரயில் பயணச்சீட்டுகளை எடுத்து கிழித்தெறிந்தாள். லெங்டன் பெருமூச்சு விட்டார். $70 வீணானது. ரூடி கிளர்ச்சியில் கார் சென்றபோல்தான் தாம் தப்பித்து விட்டோம் என லெங்டன் உணர்ந்து கொண்டார். வலதுபக்க ஜன்னலூடே அவரால் மாண்ட் மார்டிரியையும் செக்கர் கோயிலின் அழகான மாடத்தையும் பார்க்க முடிந்தது. அந்த காட்சி தடாலென்று எதிர் சாலையில் வந்து கொண்டிருந்த போலீஸ்கார்களின் சைரன் ஒலிகளால் தடைப்பட்டது. சோஃபியாவும் லெங்டனும் அந்த ஒலிகள் மறையும் வரை குனிந்து அமர்ந்து கொண்டனர். சோஃபியா ஓட்டுநரிடம் நகரத்திற்கு வெளியே விடும்படி கூறினாள். அவளின் இறுகிய தாடையை பார்த்த லெங்டன் அவள் அடுத்த கட்ட நடவடிக்கைகளை பற்றி யோசித்துக் கொண்டிருப்பதாக யூகித்தார். லெங்டன் திரும்பவும் சிலுவை போன்றிருந்த அச்சாவியை ஆராயத் தொடங்கி தன் அருகே எடுத்துச் சென்று பின்னர் கண்ணுக்கு அருகே கொண்டு வந்து சாவி எங்கே தயாரிக்கப்படுகிறது என்ற அடையாளக்குறி தென்படுகிறதா என்று பார்த்து கொண்டிருந்தார். அவ்வப்பொழுது தெரிந்த சாலையோர விளக்கொளியில் அவர் துறவு மடத்தை அச்சை தவிர்த்து வேறு எதையும் காண முடியவில்லை. இறுதியில் அவர் கூறினார், எதுவுமே புரியவில்லை. என்னது? இவ்வளவு சிக்கலுக்கிடையில் உன் தாத்தா இந்த சாவியை உன்னிடம் தந்திருக்கிறார். ஆனால் இதை வைத்து என்ன செய்வதென்று சொல்லவில்லையே. ஒப்புக்கொள்கிறேன். அந்த ஓவியத்தின் பின்னால் அவர் வேறு எதையாவது எழுதியிருக்கவில்லை என்று உனக்கு நிச்சயமாக தெரியுமா? நான் மொத்த இடத்தையும் அலசிவிட்டேன். இதுதான் இருந்தது. இந்த சாவியே ஓவியத்தின் விளிம்பில் இருந்தது. நான் துறவு மடத்தின் அச்சை பார்த்து பாக்கெட்டில் வைத்து கொண்டேன். பிறகு நாம் அங்கிருந்து கிளம்பிவிட்டோம். லெங்டன் முகம் சுளித்து முக்கோண வடிவ தண்டை பார்த்தார். ஒன்றும் இல்லை. கண்களை சுருக்கி துரித சாவியை முகத்திற்கு அருகில் கொண்டு வந்து அதன் தலையை ஆராய்ந்தார். அங்கேயும் ஒன்றுமில்லை. இந்த சாவி அண்மையில் சுத்தப்படுத்தப்பட்டது என்று நினைக்கிறேன். எதற்கு? அதிலிருந்த ஆல்கஹால் வாசம் வருகிறது. அவள் அவரை நோக்கி திரும்பினாள்.
ஐம் சாரி, யாரோ ஒருவர் கிளீனர் கொண்டு சுத்தப்படுத்தியிருக்கிறார். லிங்டன் தன் மூக்கருகே கொண்டு சென்று முகர்ந்தார். ஒரு பக்கத்தில் வாசம் நன்றாகவே அடிக்கின்றது. அவர் சாவியை திருப்பினார். ஆம், இப்பக்கத்தில் வாசம் நன்றாகவே அடிக்கின்றது. ஏதோ கிளீனரால் துடைக்கப்பட்டது போல. லிங்டன் சற்றென்ற பேச்சை நிறுத்தினார். என்ன? அவர் விளக்கருகே சாவியை திருப்பி சிலுவையின் அகலமான சமதளத்தை நோக்கினார். ஈரமானது போல் ஆங்காங்கே ஒளிர்கிறது. நீங்கள் பாக்கெட்டில் வைக்கும் முன் இந்த சாவியின் பின்புறத்தை பார்த்தீர்களா? என்ன? சரியாக பார்க்கவில்லை. நான் அவசரத்தில் இருந்தேன். லிங்டன் அவளை நோக்கி திரும்பினார். கருப்பு நிற விளக்கு இன்னும் உங்களிடம் உள்ளதா? சோஃபியா பாக்கெட்டிலிருந்து பேன் டார்ச்சை எடுத்து அவரிடம் காட்டினாள். லிங்டன் அதை வாங்கி சாவியின் பின்புறத்தில் ஒளியை பாய்ச்சினார். பின்புறம் சட்டென ஒளிர்ந்தது. அங்கே கையெழுத்து தெரிந்தது. அவசரத்தில் எழுதப்பட்டிருந்தாலும் தெளிவாக தெரிந்தது. நல்லது, ஆல்கஹாலின் வாசம் எதை குறித்தது என்பது இப்போது தெரிகிறது என்று லிங்டன் சிரித்தார். சோஃபியா ஆச்சரியத்தில் கண்கொட்டாமல் சாவியின் பின்புறமிருந்த செந்நிற எழுத்துக்களை பார்த்தாள். 24 ரூ ஹேக்ஸோ. முகவரி. என் தாத்தா முகவரி ஒன்றை எழுதி வைத்திருக்கிறார். அது எங்கே உள்ளது? லிங்டன் கேட்டார். சோஃபியாவுக்கே தெரியவில்லை. முன்புறம் நோக்கி ஓட்டுநரிடம் உணர்ச்சிவசப்பட்டு பிரெஞ்சில் கேட்டார். ரூ ஹேக்ஸோ எங்கே உள்ளதென்று தெரியுமா? ஓட்டுநர் சற்று அமைதி காத்து பின்னர் தலையசைத்தான். அவன் பாரிஸ் நகரத்தின் மேற்கு புறத்தில் டென்னிஸ் ஸ்டேடியம் பக்கமாக அம்முகவரி உள்ளதென்று கூறினான். சோஃபியா அங்கே உடனடியாக அழைத்துச் செல்லும்படி கூறினாள். விரைவாக போக வேண்டுமெனில் பாய்ஸ் டி பாலன் வழியாகத்தான் போக வேண்டும். பரவாயில்லையா என ஓட்டுநர் பிரெஞ்சில் கூறினார். சோஃபியா முகம் சுளித்தாள். அவள் சாதாரண வழிகளை யோசித்து பார்த்தாள். என்றாலும் எதுவும் பிடிபடவில்லை. சரி, இந்த அமெரிக்கனை நாம் அதிர்ச்சிக்குள்ளாக்க வேண்டும். சோஃபியா சாவியின் பின்புறத்தை பார்த்து 24 ரூ ஹேக்ஸோவில் என்னதான் இருக்கும் என யோசித்து பார்த்தாள். தேவாலயம், மடத்தின் தலைமை செயலகம். அவள் மனம் திரும்பவும் 10 வருடங்களுக்கு முன் நிலவரையில் கண்ட இரகசிய சடங்கின் காட்சிகளை கண்டது. அவள் நீண்ட பெருமூச்சு விட்டு, ராபர்ட், எனக்கு சொல்ல வேண்டிய விஷயங்கள் நிறைய உள்ளன என்று சொல்லிவிட்டு ராபர்ட்டின் கண்களுடன் கண்களை கலந்தாள். டாக்ஸி மேற்கு புறமாய் விரைந்து கொண்டிருந்தது. ஆனால் அதற்கு முன்பு சியான் துறவு மடத்தை பற்றி நீங்கள் எனக்கு சொல்ல வேண்டும்.